ஸ்ரீமுஷ்ணம் கோரைக்கிழங்கு முஸ்தாசூரணம். கடலூர் மாவட்டம் காட்டுமன்னார்குடிக்கு அருகில் உள்ளது ஸ்ரீமுஷ்ணம். இங்கு பூவராக சுவாமி என்ற திருநாமத்தோடு பெருமாள் குடியிருக்கிறார். இவர் தானாக தோன்றிய சுயம்புமூர்த்தி என்பதால் இக்கோவிலை ஸ்வயம் வியக்த சேத்திரம் என்பர். சுயம்புமூர்த்தி கோவில்களில் ஸ்ரீமுஷ்ணமும் ஒன்று. மகாவிஷ்ணுவின் தசாவதாரங்களில் 3வது அவதாரம் வராகம். பன்றி முகம் கொண்ட இவருக்கு பிடித்த பிரசாதம் கோரைக்கிழங்கு முஸ்தாசூரணம். தினமும் காலையில் பெருமாளுக்கு இது நைவேத்தியம் செய்யப்படுகிறது. கோரைக்கிழங்கு லட்டு என்றும் சொல்வர். ஆணவம் கொண்ட இரண்யாட்சன் ஒரு முறை பூமாதேவியை தூக்கி சென்று பாதாள லோகத்தில் ஒளித்து வைத்தான். தேவர்களும் முனிவர்களும் காப்பாற்றும்படி மகாவிஷ்ணுவை சரணடைந்து சிறைப்பட்ட பூமாதேவியை மீட்கும்படி வேண்டினர். பன்றி முகத்துடன் வராகமூர்த்தியாக புறப்பட்டார் மகாவிஷ்ணு. கடலுக்குள் சென்று பூமாதேவியை கூறிய பற்களால் தாங்கிக் கொண்டு மீண்டும் நிலைநிறுத்தினார். கதாயுதத்தால் தாக்க வந்த அசுரனின் கன்னத்தில் அறைந்தார் வராகர். தாங்க முடியாமல் அவனது உயிர் பிரிந்து மோட்சத்தை அடைந்தது. அவதார நோக்கம் நிறைவேறியதும் வராகர் வைகுண்டம் திரும்ப முடிவு செய்தார். அப்போது பக்தர்கள் நலனுக்காக இங்கேயே தங்க வேண்டுமென பூமாதேவி கேட்க அவரும் ஏற்றுக்கொண்டார். பூதேவியுடன் இருப்பதால் இங்குள்ள மூலவர் பூவராகர் என அழைக்கப்படுகிறார். மேற்கு நோக்கியபடி 7 நிலைகளும் 9 கலசங்களும் கொண்ட ராஜகோபுரம் உள்ளது. கருடாழ்வாரை வழிபட்டு உள்ளே சென்றால் கருவறையின் முன்புள்ள ஜெய விஜயர்கள் துவாரபாலகர்களை தரிசிக்கலாம். கருவறை விமானம் பாவன விமானம் எனப்படுகிறது. சிறிய மூர்த்தி பெரிய கீர்த்தி என போற்றப்படும் பூவராகரின் திருமுகம் தெற்கு நோக்கி உள்ளது. வழக்கமாக சங்கு சக்கரம் ஏந்தி 4 கைகளுடன் இருக்கும் பெருமாள் இங்கு 2 கைகளுடன் இடுப்பில் வைத்தபடி இருக்கிறார். காலடியில் ஸ்ரீதேவியும் பூதேவியும் சிறிய வடிவில் உள்ளன. சாலக்கிராம திருமேனி என்பதால் தினமும் திருமஞ்சனம் நடக்கிறது. பிரம்மாவின் யாகத்திலிருந்து தோன்றியதால் உற்சவருக்கு யஞவராகர் என்று பெயர். இவரும் ஸ்ரீதேவி பூதேவியுடன் இருக்கிறார். அம்புஜவல்லி தாயார் கிழக்கு நோக்கி இருக்கிறார். ஆண்டாள் அர்த்தமாதர் உடையவர் விஸ்வக்சேனர் வேதாந்த தேசிகருக்கு சன்னதிகள் உள்ளன. கோயிலுக்குள் 1000 மண்டபம் ஒன்றும் உள்ளது. வராகரால் உருவாக்கப்பட்ட அரசமரம் கோயிலின் பின்புறத்தில் உள்ள நித்திய புஷ்கரணி குளக்கரையில் உள்ளது. இதுவே கோவிலின் தலவிருஷமாகும். குழந்தை வேண்டுவோர் குளத்தில் நீராடி அரசமரத்தை சுற்றிய பின்னர் மூலவரை தரிசிக்கின்றனர். கோயிலில் உள்ள சந்தான கிருஷ்ணரை கைகளில் வாங்கி மடியில் வைத்து பிரார்த்திக்க குழந்தை பேறு கிடைக்கும். சித்திரை பிரம்மோற்சவம், வைகாசி விசாகம், ஆடிப்பூரம், புரட்டாசி உற்சவம், மார்கழி வைகுண்ட ஏகாதசி, மாசிமக பிரம்மோற்சவம், பங்குனி உத்திர திருக்கல்யாணம் சிறப்பாக நடக்கும்.